வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிவன் கோயிலை நோக்கி தான் பயணம். ஸோ ஏறுவோம். புத்துசாமி புத்துக்கோவில். ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிவன் கோயிலை நோக்கி தான் பயணம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு ஏறுது. ஸோ இது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் மலை மேலே ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோவிலை தேடி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க போகலாம். ஸோ இது மேலே ஏறணும். ஸோ இது மேலே ஏறி நம்ம வந்துட்டு கோவிலில் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அப்படி தான் சொன்னாங்க. போவோம். நம்ம இது மேலே தான் ஏறி போகணும். ஸோ மேலே தான் கோவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பின்னாடி இருக்க அந்த கல் பாதையில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். வாங்க சிவனை போய் பார்ப்போம். சொர்க்கம் இதுதானம்மா, அந்த பாட்டு போட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. சொர்க்கம் இதுதானம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு. ஸோ இது மேலே தான் ஏறி போகணும். ஸோ ஏறுவோம். கொஞ்சம் பார்த்து தான் கால் வைக்கணும், ஏன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் வழுக்குது. சரிங்களா? பாருங்க, பாறைக்கு நடுவில் வந்துட்டு சிமெண்ட் மண்ணா என்ன மண்ணுன்னு தெரில போட்டு வச்சுருக்காங்க. ஏறி போகிறத கொஞ்சம் வசதியாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஐடியாலஜி தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், வியூஸை பாருங்கள் மக்களே, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்த கடந்து வரும்போது மட்டும் காலை பார்த்து வைங்க, வலிக்கி விடுது. வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். புத்துசாமி புத்துக்கோவில். ஸோ மலை ஏறி வந்த உடனே புத்துக்கோவில் ஒன்று வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் மண்டையை பொழுக்குது. நல்லா இருக்குது, நல்ல சூழல். ஸோ கோவிலுக்கு வந்தாச்சு. நான் வந்து சிவனை பார்க்க போகிறேன். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவிலுக்கு சாப்பாடு செய்கிற இடம், தங்குறதுக்கு, உடை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அறை ரெடி பண்ணியிருக்காங்க. தென்னாருடைய சிவனே போற்றி. இது வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு. சொர்க்கம் இதுதான் அம்மா.
ஸோ நம்ம சிவன் கோவிலில் நீங்களே வந்துட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நீங்களே கும்பிட்டு போகலாம். அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழலில் கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இயற்கை பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு இயற்கை. மலை மேலே அது எவ்வளோ அழகான ஒரு இயற்கை பாருங்கள். நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நல்ல அழகான இயற்கை சூழலில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கோவிலை பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ மீண்டும் வேறொரு கோவில் தரிசனத்துடன் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கேம்பஸ் மீடியா. ஸோ டாடா பாய், சைனிங் ஆஃப்.